இன்னைக்கு வீடியோல யூசுவலா மார்க்கெட் அப்டேட், அதுக்கப்புறமேலு 2 காயினோட இன்டெப்த் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோவ நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப டைம் எடுக்கலாம். ஏன்னா வீடியோ பெருசா தான் இருக்கும். நீங்க உங்களோட ஸ்பீட வந்து 1.5 இல்ல 2ல வந்து வச்சு பாருங்க. நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு புரியிற மாரி தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையொலியில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் பார்த்துடலாம். ஸோ நம்ம நேத்து வந்து பிட்காயின்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல தான் வந்து இப்படி டச் பண்ணிட்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நான் இது என்னென்ன லைன் இது வரையும்போது சொல்லியிருந்தேன்னா, இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ன்னு நான் சொல்லியிருந்தேன். யூசுவலா ஃபேர் வேல்யூ கேப்ப டச் பண்ணிட்டு கீழ போயிரும். பட் ஃபேர் வேல்யூ கேப் வந்து சில டைம் வந்து உள்ள என்டர் ஆயிட்டு கூட போலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் என்னன்னு புரியலைன்னா, அத நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன், ஓகேங்களா? இந்த மாரி பெரிய பாடியில ஃபார்ம் ஆகுற கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட்ல இருக்க கேண்டில், ரைட்ல இருக்க கேண்டில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி இதில தான் மோஸ்ட்டா நான் சொல்றேன். இப்ப இந்த லெஃப்ட்ல இருக்க கேண்டிலோட லோ இருக்கு. சரிங்களா? அதே மாரி இதுக்கு ரைட் சைட்ல இருக்க கேண்டிலோட ஹை. இந்த 2க்கும் நடுவுல எந்த ட்ரேடும் நடக்கலனா, அதுதான் ஃபேர் வேல்யூ கேப். சிம்பிளா சொல்லணும்னா இப்படி பாருங்க. நான் இந்த ஹைய ஒரு பாயிண்ட்டா வச்சுக்கிறேன். சாரி, இந்த லோவ ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ, லாஸ்ட் கேண்டிலோட ஹை. மொத்தம் 3 கேண்டில், நடுவுல இருக்கிறது தான் பெரிய பாடியோட இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ. ஏன் இப்ப இங்க லைன் போட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலா இத நான் வந்து 6 ஹார்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது வேற மாரி இருந்துச்சு. நான் 4 ஹார்ஸ்ல காட்டுறேன். இப்ப நான் 6 ஹார்ஸ்ல காமிச்சேன்னா, நேத்து காட்டும்போது 6 ஹார்ஸ்ல தானே காமிச்சேன். அப்ப ஃபேர் வேல்யூ பாருங்க எங்க தெரியுதுன்ட்டு. எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறது பெஸ்ட். அதனால தான் நான் அங்க போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப். எஃப்விஜின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ஸோ நான் எதுக்கு இத இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா, யூசுவலா வந்து ஒரு பி பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னா பிரைஸுக்கு மேல இருக்கும். இந்த மாரி ரெட் கேண்டில்ல ஃபார்ம் ஆகுறது. அத வந்து எப்பயுமே பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? எப்பயுமே அத வந்து இப்படி டச் பண்ணிட்டோ, இல்ல உள்ள போயிட்டோ போக்கூடாது. இந்த மீன் த்ரெஷோல்டு நடுவுல இருக்கிறது தான் மீன் த்ரெஷோல்டு. இதுக்கு ஈக்குவலா நடுவுல இருக்கிறது தான் மீன் த்ரெஷோல்டு. அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வந்துட்டு பிரைஸ் போயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஃபேர் வேல்யூ வந்து ஃபுல்லாவே ட்ரேட் பண்ண மாரி தான் கணக்கு. ஆல்மோஸ்ட். பட் எக்ஸாக்ட்டா இல்ல. இந்த ஹை வரைக்கும் போகல. பட் பாதி மேல போயிடுச்சு. இப்ப பிரைஸ் பாருங்க அங்கருந்து எப்படி அழகா ஸ்லோவா பில்டப் ஆயிட்டு வருதுன்ட்டு. இது ப்ராப்பர் ஒரு பேரிஷ் இண்டிகேஷன். நான் வந்து இத தொட்டுட்டு வரும்னா, பிரைஸ் ஆக்சுவலா உள்ள போயிட்டு ட்ரேட் ஆயிட்டு வருது. பிரைஸ் கண்டிப்பா வந்து இத இடத்த டச் பண்ணும். கேரண்டியா டச் பண்ணும். பட் இந்த இடத்த எப்படி ஹோல்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கு. அதனால ரொம்ப ஹெவியா பை சைன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா, அந்த கிராஷ் மாரி ஒரு புல் பேக் இன்னைக்கு கூட நடக்கலாம். எடுத்தோனே அதுக்குன்னு 85 வந்துராது. ப்ராபப்லி ஒரு 85, 88 அந்த ரேஞ்ச்ல வந்து சாரி 88, 89 அந்த ரேஞ்ச்ல ப்ராபப்லி இந்த சப்போர்ட் இருக்குல்ல, நான் இங்க ஒண்ணு வரையறேன். இந்த சப்போர்ட் ரீஜியன்க்குள்ள இல்ல இதோட விக் ப்ராபப்லி இதுவரைக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். அதுல வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். கன்சாலிடேட் ஆகலாம். இல்ல ஹெவியா இருந்துச்சுன்னா டைரக்ட்டா 85 வரலாம். நான் வந்து நெறைய பேர் குரூப்ல ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன ஃபேர் வேல்யூ இது சிஎம்இ கேப்பயே வந்து ஃபில் பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் சிஎம்இ கேப்பு. இதையே ஃபில் பண்ணிடும்னீங்க. அதுக்கு ஆக்சுவலா நான் ஏன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து புல் பேக் வந்து இங்க போயிட்டு அது பிரேக் ஆயிட்டு இருந்த ஹைப்புக்கு 105 மாரி போயிட்டு அப்புறமேல் இங்கருந்து வந்துச்சுன்னா, ஃபேர் வேல்யூ கேப் போகாதுன்னு நெனச்சேன். ஏன்னா அதுவே 18% ஆச்சு. நான் ஒரு 15% 20% தான் மேக்ஸிமம் எதிர்பார்த்தேன். ஸோ, அதனால நான் இப்ப இங்க இருந்து தானே நம்மளோட ஹை இருக்கு. ஸோ, அதனால நம்ம இதையே வந்து பிரேக் அவுட்டா எடுத்துப்போம். இங்க எடுத்தா 18% ஃபேர் வேல்யூ கேப்க்கே வருது. பட் ஃபேர் வேல்யூ கேப் 77 தான் ஃபில் ஆகும். இத டச் தான் பண்ணும். ஃபில் பண்ணணும்னா 77 வரைக்கும் போணும். அது 22%. இப்பயுமே கொஞ்சம் அன்லைக்லி தான். 85 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போதுமானது. 85 இங்கேருந்து டக்குன்னு வந்துச்சுன்னா கூட மேசிவ் ட்ராப் இருக்கும். இது பிட்காயினுக்கு. இதுதான் இந்த இன்னைக்கு சினாரியோ. நாளைக்கு பார்க்கலாம். பட் உங்களுக்கு வந்து இதுவே வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை இங்க வந்து சப்போர்ட் நல்லா குடுத்துட்டு, பிரைஸ் வந்து பயங்கரமா ஹெவியா போய் இத பிரேக் ஆயிடுச்சுன்னா, கன்ஃபார்ம் புல்லிஷ் தான். அதுக்கப்புறமேல் பிரைஸ் மேல தான் போகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஈத்தீரியம் பார்க்கலாம். ஈத்தீரியம் தான் இப்ப வந்து ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியாம நானும் முழிச்சுட்டு இருந்தேன். பட் எதுக்கு இது சொல்றேன்னா, நேத்து கூட வந்து எதனால மேல போகுதுன்னு எனக்கு புரியாமயே இருந்துச்சு. பட் ஓவராலா நம்ம வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, இந்த ஒரு காயின் மட்டும் தான் ஆல் டைம் ஹையவே இன்னும் பிரேக் பண்ணல. அதாவது பெரிய மார்க்கெட் கேப்ல ப்ராமிசிங் காயின்ல. ஈத்தீரியம் எவ்வளோ பெரிய காயின்னு தெரியும். பிட்காயினுக்கு அப்புறமேல் ஈத்தீரியம் தான். ஸோ, அது வந்து இன்னும் ஆல் டைம் ஹையே ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் நேத்து, இந்த 3700 ரேஞ்சில வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அத டச் பண்ணிட்டு புல் பேக் ஆகுது. பட் எனக்கு தெரிஞ்சு அத ஆக்சுவலா மேல போய் என்டர் பண்ணிட்டு கூட வரலாம். இல்ல மேபி இங்க போயிட்டு ஒரு ப்ராப்பர் இந்த மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். 1 செகண்ட். இந்த மாரி போயிட்டு கொஞ்சம் ஒரு ஹை மாரி இப்படி போயிட்டு, அதுக்கப்புறமேல் இத ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட பிரேக் பண்ணலாம். இல்ல இங்கேயே கூட ரிஜெக்ட் ஆகலாம். இந்த 2 சினாரியோ தான் நடக்கும். பட் இது நடந்துச்சுன்னா தான் ஆல் காயின்ஸ் மோஸ்ட்டா பயங்கரமா ட்ராப் ஆகும். இது நடக்காம பிட்காயின் மட்டும் ட்ராப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பட் அப்படி நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அ நம்ம இது ஆல் காயின்ஸ் பயங்கரமாவே ட்ராப் ஆகும். அப்படி இல்ல இது ஹோல்ட் பண்ணுது, பிட்காயின் மட்டும் ட்ராப் ஆகுதுன்னா, ஆல் காயின்ஸோட புல் பேக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது 10% போனா இது 10% போற மாரி இருக்கும். அந்த மாரி சினாரியோ தவிர,
இது பம்ப் ஆயிட்டு பிட்காயின் பயங்கரமா ட்ராப் ஆகுற சினாரியோ இப்ப நடக்காது. அது மேபி எண்ட் ஆஃப் புல் ரன் நடக்கலாம். இப்ப கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த ஆல் காயின்ஸுமே. நாங்க எல்லா ஆல் காயின்ஸும் என்டர் பண்ணல. நான் மோஸ்ட்டா ட்ரேட் பண்ற காயின்ஸ மட்டும் என்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னைக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லயோ அந்த மாரி தான் இருக்கு. இது ஒரு சைனே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டக்குன்னு விழுந்துரும்னு நெனைக்கிறேன். நான் இப்போ எடுக்கும்போது மணி வந்து 3 மணி. பட் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது 6:30 மணி ஆயிடும். ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எனக்கு ஆக்சுவலா வந்து இப்படி காயின் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் தான் போதுமா? இல்ல எனக்கு ஆக்சுவலா நெறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் இதையே கன்டினியூஸா பண்ணிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருமோன்னு தோணுது. ஸோ அதனால இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா 2 காயின் ஆட் பண்ணிடுறேன். பட் நாளைக்கு வீடியோல அத டிஃபரெண்ட்டா பண்ணலாமா? ஏதாவது டிஃபரெண்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? டெக்னிக்கல் இல்லாம வேற விஷயங்களும் இதில தெரிஞ்சுக்கணுமா? எதா இருந்தாலும் எனக்கு வந்து குரூப்ல நெறைய பேர் சொல்லுங்க. இல்ல கமெண்ட்ல நெறைய பேர் போடுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கூடயும். அப்பதான் எனக்கு வந்து அ எனக்கு வந்து ஆசையா இருக்கும் இன்னொரு வீடியோ பண்றதுக்கு. ஏன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா, அப்புறமேல் நம்மளுக்கே மனசு விட்டு போயிரும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான். நான் இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் பண்றேன். நான் எதுவுமே சார்ஜ் பண்றதில்ல எதுக்குமே. உங்களுக்கு என் குரூப்ல வந்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும்னு பார்க்குறேன். நான் மோஸ்ட்டா தமிழ் கம்யூனிட்டிக்காக தான் பண்றேன். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. இப்ப அந்த 2 காயின பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காயின் வந்து இன்டர்நெட் கம்ப்யூட்டர் புரோட்டோகால். இதோட டிக்கர் வந்து ஐசிபி. ஃபர்ஸ்ட் இத பத்தி ஒரு ஓவர்வியூ குடுத்துர்றேன். இது வந்து ஒரு லேயர் 1 பிளாக் செயின். ஓகேங்களா? இது வந்து இதோட நோக்கம் என்னன்னா, டீசென்ட்ரலைஸ்டா உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வந்து குடுக்குறது. அதாவது இப்ப நாம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற இன்டர்நெட்ஸ் எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ்டா ஒரு இவங்க கிட்ட இருந்து தான் வருது. ஓகேங்களா? ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்ஸ். அந்த மாரி ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டான விஷயத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் வருது. அப்படிதான் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இவங்களோட ஸ்பெசிஃபிக் ஆம்பிஷன் என்னன்னா, இதே இன்டர்நெட்ட வந்து வெப்3க்கு அதாவது இந்த மாரி டீசென்ட்ரலைஸ்ட் ஆப் இது மாரி யூஸ் பண்றதுக்கு தனியா வந்து தனி ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்றது தான். இதுல இருக்க அட்வான்டேஜ் அப்புறமேலு இதுல என்னென்ன கான்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐசிபி ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐசிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேசிக்கா நீங்க வந்து ஒரு வெப்3 வந்து டிப்ளாய் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேணும். கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்க்கு இவங்க வந்து கேனிஸ்டர்ன்னு ஒரு லேயர் யூஸ் பண்றாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா 3 அடுக்கா பாருங்க. முதல்ல வந்து நோட்ஸ் தேவை. எப்படி நம்ம பிட்காயின் இது எல்லாத்துக்குமே நோட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி கலெக்டிவா நோட்ஸ் ரன் பண்ணணும். அது யார் ரன் பண்றாங்கன்னா, மோஸ்ட்டா இப்ப வந்து சென்ட்ரலைஸ்டா அவங்க அ அப்புறமேலு சில சில குரூப் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆனா ஸ்பெசிஃபிக்கா நம்ம மாரி ஆட்கள், தனி ஆட்கள்லாம் வந்து ரன் பண்றதில்ல அதிகமாக. ஆனா, அத வந்து அப்படி ரன் பண்றதுக்கும் இது இருக்கு. அதுக்கு ரிவார்ட்ஸ் தான் வந்து அவங்க டோக்கன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இத வந்து குரூப்பா வந்து சேர்த்து கலெக்டிவா ஒரு நோட்ஸ் தான் சப்நெட்ன்னு சொல்லுவாங்க. அந்த சப்நெட் கீழ தான் நம்ம அந்த கேனிஸ்டர்ஸ வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்றோம். இது பேசிக்கா வந்து டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இத நாம பண்ண போறதில்ல யூசரா. இத டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. அந்த டெவலப்பர்ஸ் மட்டும் தான் வெப்3 டிப்ளாய் பண்றதுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு சைக்கிள் மூலியமா அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஐசிபி டோக்கன் அதில வச்சு தான் பே பண்ணுவாங்க. இதில நம்பளுக்கு இருக்கா பண்றதுக்கு அப்டின்னா, இதில தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, நாம்ப வந்து எந்த ஃபீயும் பண்ண தேவையில்ல. எப்படி வந்து ஈத்தீரியம் நெட்வொர்க் யூஸ் பண்றோமோ, அந்த மாரி இதுக்கு கேஸ் ஃபீலாம் வந்து பண்ண தேவையில்ல. ஆனா, அது மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. முக்கியமான விஷயம், அந்த அப்ளிகேஷன ரன் பண்ற டெவலப்பர்ஸ் நம்மள சார்ஜ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு. அதாவது இப்ப நீங்க யூனிஸ்வாப் போனீங்கன்னா, நெட்வொர்க் ஃபீ தனியா இருக்கும். பிளாட்ஃபார்ம் ஃபீ தனியா இருக்கும். ஓகேங்களா? நெட்வொர்க் ஃபீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்தாலுமே பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து சில டைம் 0 கூட குடுப்பாங்க. ஆனா நெட்வொர்க் ஃபீ வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அது வந்து ஈத்தீரியம் பிளாக் செயின்ல ரன் ஆகணும். அது நம்ம எந்த நெட்வொர்க் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி. அதே மாரி இங்க அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து இந்த நெட்வொர்க் நம்மள சார்ஜ் பண்ணாது. பட் டெவலப்பர்ஸ் அவங்களோட அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்றதுக்காக சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. பட் இதில ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது வந்து ரியாலிட்டிக்கு எவ்வளோ தூரமா இருக்கு. ஏன்னா, இது வந்து எத்தன பேர் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயம் இருக்கு. எவ்வளோதான் இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் செயினா இருந்தாலும், அடாப்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தில மட்டும் தான் லேக் ஆகுது. இந்த இதில வந்து நெறைய பேர் வந்து டிஆப்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்காங்க. அத பத்தியும் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இப்ப நான் வந்து டிஃபை லாமால இருக்கேன். ஓகேங்களா? நீங்க டோட்டல் லாக்ட் வேல்யூ பாருங்க. நம்ம டோட்டல் லாக்ட் வேல்யூ எதுக்கு சொல்றேன்னா, இதில ரன் பண்ற டிஆப்ல எவ்வளோ வேல்யூஸ் வந்து ஆக்சுவலா லாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது ஸ்டேக்கிங்கா இருக்கலாம், இல்ல அவங்க சர்வீஸ யூஸ் பண்ணதுக்கா இருக்கலாம். ஓகேங்களா? வேலிடேஷன் இந்த மாரி எந்த ப்ராசஸ்க்கா வேணா இருக்கலாம். அது எவ்வளோ கம்மியா இருக்கு. இது ஒரு பிரச்சனை. அதே மாரி எவ்வளோ டிஆப்ஸ் ஆக்சுவலா வந்து யூஸ்ல இருக்கு. நெறைய டிஆப்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்டுக்கு போனா டோட்டல் லாக்டு வேல்யூ வந்து பயங்கரமா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 2.6 பில்லியன் கிட்ட போட்டிருக்காங்க. பட் நம்பளால அந்த டேட்டாவ வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ண முடியல. அவங்க எவ்வளோ தான் நெறைய பேர் இது போட்டிருந்தாலும், அதெல்லாமே ஒரு ஆம்பிஷியஸா ஃபியூச்சர்ல நடக்கிறத பேசுறாங்களே தவிர, இப்போ ரியாலிட்டில எவ்வளோ இருக்கு? அதுதான். இப்ப ஏன்னா நாம யூஸ் பண்ற டிஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க்ல ஒண்ணும் ரன் பண்ணல. மோஸ்ட்டா வந்து ஈத்தீரியம், சொலானா இந்த மாரி லேயர் 1ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு இவங்ககிட்ட. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இது லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா,
ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 53 பில்லியன்ல லான்ச் ஆச்சு. ஆக்சுவலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்ப புல் ரன் முடிஞ்சுச்சோ அப்பதான் வந்து இது ஆக்சுவலா லான்ச் பண்ணாங்க. நான் லான்ச் பண்ணும்போதே யோசிச்சேன். இது என்ன காயினு? சம்மந்தமே இல்லாம இவ்ளோ வேல்யூ அதிகமா இருக்கு. அந்த மாரிலாம் யோசிச்சேன். நீங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா, பாருங்க ரிலீஸ் ஆகும்போது $428 ஒரு காயினோட ரேட். இன்னைக்கு $11 ஓகேங்களா? பட் ஆனா எனக்கு இதோட சப்ளை டீட்டெயில்ஸ்லாம் வந்து பெருசா தெரியல. மேபி இனிஷியலா இங்க பார்த்தா தெரியும். ஓகே. இனிஷியலா லான்ச் ஆகும்போது டோட்டல் சப்ளை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 56 மில்லியன் தான் இருந்திருக்கு. மேபி அது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். இன்க்ளூடிங் இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபண்ட் ரைஸ் பண்ணது வந்து அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. 167 மில்லியன். இதில வந்து நோட்டபிள் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பாலிச்செயின் கேப்பிட்டல் அப்புறமேல் வந்து A16Z. இத நம்ம 2 பேருமே நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம். இவங்கலாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ். பாருங்க இவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 61 மில்லியன். அதுக்கப்புறமேலு அதே இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. பிளஸ் கொஞ்சம் அடிஷனல் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. மொத்தமா சேர்த்து 102 மில்லியன். இது வந்து 2018லயே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 6 வருஷமா வந்து டெவலப்மெண்ட்லயே தான் இருக்காங்க. கண்டிப்பா எவ்வளோ கேஷ் பர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஆனா ரெவென்யூ பெருசா இல்ல. நம்ம பார்க்கும்போது தெரியுது, பெருசா ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து அந்த காயின்ல இல்ல. அந்த பிளாக் செயின்ல. பட் இவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பயங்கரமா. ஆ இது மாரி இவ்ளோ லாக்டு வேல்யூ இருக்கு எல்லாமே சொல்றாங்க. பட் அது எந்த இதுலன்னு தெரியல. ஆனா இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த CK BTC, CK Ethereum இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினோட ராப்ட் வெர்ஷன்ஸ் அந்த பிளாக் செயின்ல. ஸோ இத நீங்க கணக்கு போட்டா கூட ஆக்சுவலா இவங்க கிளைம் பண்ற வேல்யூ வரல. ஸோ எனக்கு இந்த லாக்டு வேல்யூ வந்து எக்ஸாக்ட்டா வந்து எங்கேருந்து வருதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இத வந்து நெறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓகே. இப்போ இந்த காயின்ஸ் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னா, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ரொம்ப ஃபேவரட்டா நம்ம பார்க்குற சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாத்துலயுமே இருக்கு. காயின் பேஸ்ல இருக்கு, பைனான்ஸ்ல இருக்கு, பைபிட்ல இருக்கு. இங்க தான் மோஸ்ட்டா வால்யூம் இருக்கும். யுஎஸ் எக்ஸ்சேஞ்சுங்கும்போது கிராக்கன், காயின் பேஸ் இருக்கு. அப்புறமேலு பெரிய குளோபல் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது பைனான்ஸ், பைபிட் இருக்கு, பிட்கெட் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. எல்லா எக்ஸ்சேஞ்ச்லயுமே மோஸ்ட்டா வந்து இதா இருக்கு. பட் நான் இதில லேக்கிங்கா பார்க்குற ஒரு விஷயம் வந்து, இந்த அப்பிட் இதெல்லாம் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. பிட் தம் இருக்கு. அது ஒரு கொரியன் எக்ஸ்சேஞ்ச். பட் ஆனா அப்பிட்டும் இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். அது வந்து ப்ராபப்ளி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டாப்ல இல்ல. டாப்ல இல்லனாவே அவ்வளோ வால்யூம் அதில ட்ரேட் ஆகலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. இப்ப அவங்க ரீசென்ட் ஆ இது நம்ம பார்த்தோம்னா, ரோட் மேப் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. இங்க வந்து அவங்க ரோட் மேப் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாரியே ஏஐ, பிரைவசிக்கு வந்து அவங்க வந்து கீ செயின் கிரிப்டோகிராஃபி ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அது அவங்களோட ஓன் இதுன்னு நெனைக்கிறேன். பட் அந்த இது வந்து வேற எந்த பிளாக் செயின்லயும் யூஸ் பண்ணி மாரி நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலா இங்க ரோட் மேப்புமே வந்து ரொம்ப கிளியரா இல்ல. என்ன ஓகே, ஃபைன். இங்க போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஆப்போட ரோட் மேப்பா இருக்கும். கவர்னன்ஸ்ல இவங்க பண்றதா இருக்கட்டும். இதில ஒவ்வொன்னும் கிளிக் பண்ணா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ பிளாஸ்மா அப்கிரேட் ஒண்ணு வருது நவம்பர்ல. அதாவது இந்த மாசம். அலோவிங் கேனிஸ்டர்ஸ் டூ கண்ட்ரோல் நியூரான்ஸ். நியூரான்ங்கிறது அந்த பேசிக்கா அந்த சப்நெட் நம்ம பேசினோம்ல, அதுதான் அது. எஸ்என்எஸ் நேம்ஸ் ஓகே மேபி எஸ்என்எஸ் சர்வீஸ் அதாவது நம்ம எப்படி நேம் சர்வர் டொமைன்லாம் குடுப்போம்ல, அந்த இது வரலாம். அந்த அப்டேட்ஸு. நியான் இதில என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு? ஸ்டேபிள் மெமரி, ட்ரெஷரி, நேம் சர்வர்ஸ், நியூரான்ஸ். பேசிக்கா அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் ஷாட் தான். கண்டிப்பா இந்த புல் ரன்ல எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த மாரி இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். ஹீலியம் டிஆப்பும் ஆக்சுவலா பண்றாங்களா? ஓகே. ஆ ஸோ ஓகே. எனக்கு வந்து ரோட் மேப் பார்க்கும்போது கண்டிப்பா ஆக்டிவா இருக்காங்கங்கிறது கிளியரா தெரியுது. பட் அவங்களோட ஆம்பிஷன் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன குடுக்குற அளவுக்கு அதுவும் மெயினா வெப்3க்கு மட்டும். நல்ல ஐடியா, பயங்கரமான வேல்யூ இருக்க ஒரு விஷயம். பட் ஆனா வந்து அவங்க வந்து இன்னும் அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இது ஒரு லாங் டெர்ம் காயின் தான் நான் சொல்லுவேன். நல்ல பேக்கிங் இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? ரெவென்யூ முக்கியம். ஏன்னா அந்த 167 மில்லியன்ங்கிறத பர்ன் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க டீம் கெப்பாசிட்டிலாம் நம்மளுக்கு தெரியல. அது இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணா தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டா பர்ன் பண்றாங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அத வச்சு நம்ம பார்க்கலாம். வெஸ்டிங் வைஸ்ல மோஸ்ட்டா ஆல் டோக்கன்ஸ் வெஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, 16 மில்லியன் டோக்கன்ஸ் தான் ஆக்சுவலா வெஸ்ட் ஆகணும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து சர்க்குலேஷன்ல வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இதுக்கு மேல இந்த காயின டம்ப் பண்றதுக்கு பெரிய டோக்கன் ரிலீஸும் கிடையாது. இதுக்கு மேல வந்து டோட்டலா வந்து அவங்க வேல்யூ பார்த்து யூசர் இன்வெஸ்ட் பண்றது தான். ஓகேங்களா? வால்யூம்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. ஏன்னா புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா எவ்வளோ தூரம் போகும்? இப்ப இதுதான் நம்மளோட ஃபைனல் கொஸ்டினா இருக்கும். ஸோ நான் இது வந்து கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா போன புல் ரன் இது கரெக்ட்டா முடியிறப்ப லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த 53 பில்லியன் மார்க்கெட் கேப்ப வந்து இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா அப்ப இது ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா இருந்திருக்கலாம். ஏன்னா அது நம்ம ஒரு யூஃபோரியா ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்ட. ஸோ அப்பன்னா புல் ரன் ஓட பீக் வரும்போது ஃபுல்லா அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த பேரு ஓட ஃபஸ் இருந்திருக்கலாம் வெளிய. ஸோ ஆனா அதுக்கப்புறமேலு பயங்கரமான கிராஷ். வேல்யூ ஆல்மோஸ்ட் வந்து 90% கிட்ட கிராஷ் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? 98% கிட்டயே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, ஓவரால் அந்த பேர் மார்க்கெட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜா ஒரு 1.5 டூ 2 பில்லியன்ல வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 5.3 பில்லியன்ல இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்க போயிருக்கு? நம்ப பாட்டம் எது எடுக்கலாம்? இந்த பாட்டம் கூட எடுக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் 23 நான் 24ல இருக்க பாட்டமே எடுக்கிறேன். ஒரு 3.5 பில்லியன்ல இருக்கு. ஸோ இன்னும் டபுள் கூட ஆகல. பட் மத்த காயின்லாம் டபுள் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்து எவ்வளோ அ புஷ் இருக்குன்னு நீங்களும் பார்க்குறீங்க. பிளஸ் இதில ஒரே அட்வான்டேஜ் நான் இங்க என்ன சொல்லணும்னா, இங்க ரைட் கார்னர்ல பாருங்க. எவ்வளோ பேர் ஆக்சுவலா அத ஃபாலோ பண்றாங்கன்ட்டு. ஏன்னா அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா. ஓகேங்களா? அது வந்து ரியாலிட்டி கூட மேட்ச் பண்றது தான் விஷயமே. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் அது யூஸ் கேஸ் மக்கள் அத யூஸ் பண்ணணும். அதுக்கு எந்த ரெகுலேஷன் இஷ்யூவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனா வரும்போது, இதுக்கு ஓகே. குடுக்குற இந்த 53 பில்லியன் மார்க்கெட் கேப் வேல்யூ ஆக்சுவலா ஒரு நல்ல வேல்யூ. பட் இப்ப அந்த வேல்யூ இருக்கா? அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்கு. மேபி இங்கிருந்து ஒரு 4x, 5x போலாம். கண்டிப்பா புல் ரன்ல எல்லாமே போறது தான். சப்ளையும் ரொம்ப அதிகமா இல்ல. ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் இருக்கு. 1 பில்லியன் கூட சப்ளை கிடையாது. 475 மில்லியன் தான். ஆல்ரெடி $11ல இருக்கு. ப்ராபப்லி ஒரு $60 போலாம். $65 போலாம். பட் $500 கண்டிப்பா வாய்ப்பு மிக, மிக குறைவு. இங்க பார்த்தீங்கன்னா, $428 டாப் பீக்ல போயிருக்கு. அந்த இடத்துக்கு போகுமான்னா, என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் வாய்ப்பு கம்மி. ஒரு 80% 90% சான்ஸ் இல்ல. ஸோ இத ஒரு டீசென்ட்டா குளோஸ் பண்றதுன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 50 டூ 60 பில்லியன் மார்க்கெட் கேப். அது ஒரு டீசென்ட்டான குளோஸா இருக்கும். இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த காயின்ல. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற காயின் வந்து காஸ்மோஸ். இதோட டிக்கர் வந்து ஆட்டம்னு இருக்கும். இந்த பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஆப்பபிலிட்டி அப்புறம் ஸ்கேலிங்க மெயின் ஃபோக்கஸா வச்சு பண்ண பிளாக் செயின். சரி இந்த இன்டர்ஆப்பபிலிட்டி என்னன்னா, இப்போ ஈத்தேரியம் மாரி ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈத்தேரியம்ல என்ன பிரச்சனை? இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண பிளாக் செயின். ஓகேங்களா? டிஆப்ஸ் வந்து பண்ணலாம் ஒரு பிளாக் செயின்குள்ளன்னு கான்செப்ட் கொண்டு வந்ததே வந்து ஈத்தேரியம் தான். இது 24லயே வந்து லான்ச் ஆன ஒரு ப்ராஜெக்ட். பட் ஆனா வந்து, அங்கருந்து இப்ப வந்து ஸ்கேலிங் பண்றதுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு கோட் பேஸ் இதெல்லாம் வச்சு தான் ஒரு பில்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இத. அத ஹார்ட் ஃபோர்க்லாம் அவங்க அதிக டைம் பண்ணல. ஒன்ஸ் மட்டும் ஈத்தேரியம் கிளாசிக் அந்த ஹேக் அப்போ வந்து ஈத்தேரியம் கிளாசிக் அவங்க பழைய வெர்ஷன விட்டு இந்த புது வெர்ஷனுக்கு வந்தாங்க. இப்ப ஸ்டேக்கிங்க்கு மாறுனாங்க. இப்போ இதில பிரச்சனையே என்னன்னா, உங்களால வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா சொலானா வந்து இதோட ஃபாஸ்ட்டான ஒரு பிளாக் செயின். பட் அதே மாரி இப்ப இவ்ளோ ஃபவுண்டேஷன் பெரிய ஃபவுண்டேஷன் ரிசோர்ஸ் இருந்தும், இவ்ளோ மணி இருந்துமே இவங்களால வந்து ஏன் வந்து அத பண்ண முடியல டக்குன்னா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட்னா கூட பண்ணிடுவாங்க. பட் அந்த எக்ஸிஸ்டிங்ல பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, பேக்வேர்ட்ஸ் கம்பேட்டபிளா இருக்கணும். அதாவது ஆல்ரெடி இருக்க டிஃபை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறையாவே இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப வந்து ஈத்தேரியம்ல இருக்கிறதும், சொலானால இருக்கிறதையும் நம்மளால வந்து இங்கேருந்து ஈத்தேரியம் வந்து சொலானாக்கு அனுப்ப முடியுங்களா? ராப் பண்ணாம அனுப்ப முடியாது. ஓகேங்களா? 2மே வந்து இன்டர் கனெக்டட் கிடையாது. 2ம் தனித்தனி பிளாக் செயின். காஸ்மோஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் வந்து இன்டர்ஆப்பபிலிட்டி தான். ஏன்னா எல்லா டிஃபை ஆப்ஸுமே வந்து ஃபியூச்சர்ல அதுக்கு ஓன் பிளாக் செயின் தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப வந்து அது ஸ்கேல் ஆகணும்னா, அந்த மாரி ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்கு இருக்கணும். அப்பதான் அத பண்ண முடியுன்றாங்க. அததான் அவங்க பண்ணியிருக்காங்க. அத எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப நான் வந்து காஸ்மோஸோட வெப்சைட் போறேன். இங்க பாருங்க. இது வந்து அந்த டெண்டர்மின்ட் நம்ம பார்த்தோம். மந்த்ரான்னு ஒரு காயின் பார்த்தோம். 2, 3 டேஸ் முன்னாடி. அவங்களும் இந்த டெண்டர்மின்ட்டோட எஸ்டிகே சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கிட்ட வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பிளாக் செயின்னு நம்ம சொன்னோம். அது வந்து ஆக்சுவலா காஸ்மோஸோட ஃபவுண்டர்ஸ் பண்ண பிளாக் செயின். ஓகேங்களா? அதுல வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிசிங்கிறது. ஐபிசினா இன்டர் பிளாக் செயின் கம்யூனிகேஷன். அதாவது அவங்க ஓன் பிளாக் செயின வச்சுக்கலாம். பட் ஆனா இந்த இத பேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன வச்சு பில்ட் பண்ணதுனால, அவங்க அவங்கக்குள்ள வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அததான் அவங்க வந்து இந்த ஐபிசி நெட்வொர்க்ன்றாங்க. இதுல பேஸ் பண்ணி பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ மட்டும் நீங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஆஸ்மோசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு தனி பிளாக் செயின் பிளஸ் அது வந்து காஸ்மோஸ்லயும் இருக்கு. அதோட காஸ்மோசஸ் ஸ்வாப்புமே வந்து ஆஸ்மோசஸ் தான். அதுக்கப்புறமேலு பாருங்க, இன்ஜெக்டிவ் புரோட்டோகால். இதுவுமே ஒரு டெண்டர்மின்ட் பேஸ் பண்ணி பில்ட் பண்ண பிளாக் செயின் தான். ஓகேங்களா? இத பத்தி தனியா இந்த ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில் பார்ப்போம். அது என்ன பர்ப்பஸ்க்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அவங்களும் இந்த ஐபிசி புரோட்டோகால் யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அது இருக்கு. உங்களுக்கு முக்கியமான வேற என்ன ப்ராஜெக்ட் இருக்கு? ஸ்டெலசியா இருக்கு. நம்ம டிஏஏன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராஜெக்ட் ஒரு மாடுலர் பிளாக் செயின். அதுவுமே இத பேஸ் பண்ணி பில்ட் பண்ணது தான். அதுவும் காஸ்மோஸும் இன்டர் கனெக்ட் ஆகும். அது நீங்க அந்த காயின்ஸ ஈஸியா இங்க அனுப்பலாம். அசெட்ஸ எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய பெரிய பிளாக் செயின் எல்லாமே வந்து இந்த டெண்டர்மென்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. ஏன் இவ்ளோ எல்லாருமே பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2014லயே வந்து காஸ்மோஸ வந்து ஆக்சுவலா பில்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த டெண்டர்மென்ட்ங்கிற எஸ்டிகேவ. அது இவ்ளோ ஃபாஸ்ட் ஸ்கேலபிளா இருக்கனால, இன்டரப்பபிளாவும் இருக்கனால, இது நெறைய பேர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. பிரச்சனையே இப்ப இங்க தான் ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சொலானா. சொலானா தான் இந்த புல் ரன்ல வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த இதில நம்ம வந்து ஆப்ப பில்ட் பண்ணணும்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஃபியூச்சர் நோக்கி பார்க்கறதில்ல. இந்த புல் மார்க்கெட்ல
எது ஹாட் டாபிக்கா இருக்கும், எத வச்சா நம்மளுக்கு காசு வரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் வந்து மணி ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மணி இருந்தா தான் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஃபேக்டரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேலு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதாகறனால ஹைப் ஆகறனால அந்த ப்ராஜெக்ட்ஸும் அது கீழ இருக்க டிஃபையும் ஹைப் ஆகுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸும் சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. பட் காஸ்மோஸ் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸான ஒரு பிளாக் செயின் ஓகேங்களா? இதுல வந்து ப்ராப்பர் யூஸ் கேஸ் ஒரு ஃபியூச்சர வந்து ஒரு ஃபியூச்சர் விஷனோட பண்ணா தான் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நீங்க இதில பார்க்குறீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இத பேஸ் பண்ணி வரலாம். ஸோ என்னோட இது என்னன்னா, ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நெறையா டெக்னிக்கலி சவுண்ட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஆனா அடாப்ஷன் மறுபடியும் நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு. பட் இது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கனால ஃபேமஸான டிஃபை இதெல்லாம் வந்து ஒண்ணும் அடாப்ட் ஆகல. காஸ்மோஸ் லெவலுக்கு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சப்ளை வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு டைம்ல நெட்வொர்க் யூசேஜ் இல்ல அதுக்கேத்த மாரி அவங்க வந்து ரிவார்ட்ஸ் குடுத்துட்டே தான் இருக்கணும். பட் ஆனா, அத கண்ட்ரோல்ல தான் குடுப்பாங்க. பாருங்க 390 ஆட்டம் தான் இருக்கு. மில்லியன் ஆட்டம் தான் இருக்கு. சர்க்குலேஷன்ல. அதுதான் டோட்டல் சப்ளையும். ஸோ ரிலீஸ் பண்றது எல்லாமே வந்து ரிவார்ட்ஸா தான் வந்து வேலிடேட்டட் ரிவார்ட்ஸ், இந்த ஸ்டேக்கிங்க்கு வர ரிவார்ட்ஸா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இத பத்தி. ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ போகும்? இந்த புல் ரன்லன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு 5, 6x கேரண்டியா போகும். ஏன்னா, இவங்க வந்து மத்தவங்கள ஃபெசிலிட்டேட் பண்றாங்களே தவிர, அவங்களோட பிளாட்ஃபார்ம் அப்கிரேட் அதில மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு எக்கோசிஸ்டம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெவென்யூ, இந்த வேல்யூ லாக்டு இந்த மாரிலாம் வந்து பெருசா கிடையாது. ஏன்னா, இவங்களோட ஃபோக்கஸே வந்து பிளாக் செயின் எத ஸ்கேலபிளா பண்றது. அதுக்கு ஃபவுண்டேஷனா அவங்களோட டெண்டர்மின்ட்ட வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து அது ஒரு புரொடெக்ஷன் மாரி. ஏன்னா, அவங்க தான் வந்து லீட் பண்ணணும் இந்த ஹோல் எக்கோசிஸ்டத்தையே. அந்த மாரி ஒரு விஷயம் தான். ஆ இதில அதனால தான் ஒரு இஷ்யூவா இருக்கும். பெரிய ஒரு 100 அந்த மாரி பண்றதுக்கு. கேரண்டியா இந்த காயின் வந்து ஒரு 6 டூ 7 பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா போன புல் ரன்ல வந்து 9 பில்லியன் போயிருக்கு மார்க்கெட் கேப். ஆல்ரெடி இப்ப 3 பில்லியன் இருக்கு. மேபி சப்ளை அப்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம். இப்ப சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். ஸோ பிரைஸ் வைஸ்ல பார்த்தோம்னா $37 போயிருக்கு. கண்டிப்பா மறுபடியும் $37லாம் போகும். அதுக்கு ஒர்த்தான காயின் தான். ஓகேங்களா? ரொம்ப லாங் டெர்ம்ல இந்த காயின்ஸ்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த புல் ரன்ல இத பேஸ் பண்ணியிருக்க இதோட டெக்னாலஜி வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா நெறைய பேத்துக்கு படல. காரணம் என்னன்னா, சொலானா இது மாரி இதெல்லாம் வந்து ட்ராக்ஷன் வச்சுட்டு இருக்கு. அதுதான் இப்ப வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இத தடுக்குது. மத்தபடி ஃபியூச்சர்ல காஸ்மோசிஸ் ஒரு பெரிய பிளாக் செயின், பெரிய ஒரு லேயர் ஒண்ணா இருக்கும். ஸோ இதோட வந்து நான் இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து 2 காயின் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்ன காயின் பார்க்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் இந்த மாரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது புரியுதா? இல்ல இதோட வேற ஏதாவது ஆட் பண்ணணும், இத குறைச்சுக்கலாம், இது தேவையில்ல. அந்த மாரி ஃபீட்பேக்கும் எனக்கு குடுங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல அப்படியே ரெக்கார்ட் பண்றேன். அப்படியே வந்து நான் எடிட் பண்ற போயிடுறேன். எடிட் பண்ணிட்டு போட்டுடுறேன். ஸோ அதனால அதையும் எனக்கு இண்டிகேட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.